அக்கா கோலம் பளிச்சுன்னு இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா இன்னொரு கோட்டிங் கூட அடிக்கிறேன். போதண்டி பிரியா, இதுவே அழகா இருக்குது. சரிக்கா, அப்ப அந்த கலர் பொடியெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க, உள்ள போவோம், டீயை வச்சு குடிப்போம். டீ எல்லாம் வச்சாச்சுமா பிரியா, வாங்க வடிகட்டி தரேன் உங்களுக்கு. என்னத்தா இந்த பக்கத்துல இருந்து வரீங்க? அம்மா பின்னாடி மோட்டர் ஆன் பண்ணிருப்பாங்கடி, அதனாலதான் இப்படிக்கா வந்திருக்காங்க. அப்படித்தானம்மா? ஆமா ஆமா, உங்க பேச்சு குரல் கேட்டுச்சா, அதனாலதான் வந்துட்டேன். விளக்கு கோலம் சூப்பரா இருக்குது மார்ச்சனா. பிரியா சூப்பர் டி. தேங்க்ஸ் அத்தை. ஆனா விளக்கு கோலம்னு சொல்லி சுருக்கிட்டீங்க பாத்தீங்களா? இதுல விளக்கு மட்டுமா இருக்கு, தாமரை கூட தான் இருக்கு. அதுக்குன்னு விளக்கு தாமரை கோலம் அடி சொல்ல முடியும்? நல்லா நக்கல் அடிக்கிறீங்க அத்தை. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. சரி வாங்க உள்ள இருந்து போவோம், டீயை வச்சு தரேன் வாங்க. அம்மாம்மா உள்ள போறதெல்லாம் இருக்கட்டும், அவ எழுந்துட்டாளா? அவன்னு மொட்டையா கேட்டா நான் யார சொல்றது? இந்த வீட்டுல ஏகப்பட்ட அவ இருக்கிறா, நீ கேக்குறா அவ எவ? அட அட அட, பார்வதியத்தை காலங்காத்தடியே ஃபார்ம்ல இருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு யாரெல்லாம் போட்டு புரட்ட போறாங்கன்னு தெரியல. நான் ஒழுங்கா தாண்டி பேசின்னு இருக்கிறேன், நீங்க என்கிட்ட கேட்க வேண்டியது தெளிவா கேளுங்கடி, உங்களுக்கு தெளிவான பதில் வரும். அதை விட்டுட்டு மொட்டையா அவன்னா யாரை பத்தி டி அர்ச்சனா கேக்குற நீ? அந்த அவ வேற யாரும் இல்லத்த, இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாளே ஒரு மருமக, அதான் புது பொண்ணு. அவ எழுந்துட்டால இல்லையான்னு கேக்குறாங்க அர்ச்சனாக்கா. என்னக்கா கரெக்ட் தானே? கரெக்ட் பிரியா, நான் என்ன நினைக்கிறேனோ அதை நீ பேசிடுவிடி, உன்னை தவிர வேற யாராலையும் என்ன புரிஞ்சிக்கவே முடியாது. சரி கம்மிங் பேக் டு த பாயிண்ட். அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, அவ எழுந்துட்டால இல்லையா? மணி 7 ஆயிடுச்சு. இல்ல அர்ச்சனா, அவ என்ன எழுந்துக்கல, நம்ம தான் போய் கதவு தட்டி எழுப்பி ஒண்ணும் போல இருக்கு. நடியே என்னாச்சு உங்களுக்கு? பின்ன நம்ம எழுப்பணுங்கிறீங்க? ஏம்மா ஒரு வீட்டுக்கு மருமகன்னு வந்தா அவன் நேரத்தோட 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்து வீட்டு வாசல பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். இதையெல்லாம் பண்றது விட்டுட்டு மகாராணி தூங்குவா, நம்ம போய் கதவை தட்டி எழுப்பணுமா? எழுந்துருமானே. அவளுக்கு தான் கோலம்லாம் போட தெரியாதுடி, அதுவும் இல்லாம இப்பதானே வந்திருக்கிறா. பொறுமையா போக போக கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கலாம்னு சொன்னா பத்தாதத்த, இன்னையில இருந்து நீங்க ஆரம்பிச்சிருக்கணும், அப்பதானே அவளுக்கு அது பழகும். இல்ல நம்ம அத்தை வீடு தானேன்னு அது பாட்டுன்னு தூங்கிட்டு கிடக்கும். எதுக்கு வீட்டுக்கு வந்த மருமகளை இவ்வளவு நேரம் தூங்க கூடாது? உங்களுக்கு தெரியாததா? கரெக்டு தாண்டி, கொஞ்ச நாள் அது போட்டேன்டி, அதுங்க இந்த அனிமூனுலாம் முடிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறத்துல இருந்து நான் வச்சுக்கிறேன் டெய்லி ஒண்ணு. அப்ப அந்த அம்மா அனிமூனுக்கு போயிட்டு வர வரைக்கும் நாங்க தான் வாசல பெருக்கி கோலம் போடணுமாமா? வேணாண்டி தாய்ங்களா, நானே போட்டுக்கிறேன். இப்ப எதுக்கடி காலையில இந்த பேச்செல்லாம் பேசினிக்கிறீங்க நீங்க? சும்மா அதம்மா ஷாக் ஆகாதீங்க என்ன. ஆனா மணிமேகலை எவ்வளவு நேரம்லாம் தூங்க விடாதீங்கம்மா, அவளை போய் அடிச்சு எழுப்புங்க. அடிச்சு எழுப்புவா? அன்பால அடிச்சு எழுப்புங்கம்மா. சும்மா கிணறு அடிக்காத அர்ச்சனா, நம்ம கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம் என்ன. இந்த அனிமூனெல்லாம் முடியட்டோம் உங்களுக்கு, அப்புறம் அவளை நான் என் வழிக்கு கொண்டு வந்துடுறேன். ஷில்பாவும் ரொம்ப வருத்தப்படுறா, அவளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, எதையும் செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு. எல்லாத்தையும் நாம தானே சரி பண்ணணும், பொறுமையா பண்ணிடுவோம் எல்லாத்தையும் என்ன. சரிங்கம்மா. அம்மா ஹனிமூனுக்கு எங்கே போகிறாங்களா? அதை சொன்னாங்களா? கண்டிப்பாக எதனா ஃபாரின் கண்ட்ரியாக தான் போகணுன்னு சொல்லுவா. ஏன்னா ராகுலும் காயத்ரியும் பாரிஸ் போயிட்டு வந்தாங்கல்ல, அவளும் அந்த மாதிரி எங்கன்னா போகணுன்னு சொல்லுவா. அதே அவள் ஆசை, புருஷனை கூட்டி நீ எங்கே போகிறாலும் போயிட்டு வரட்டும், நமக்கு என்ன. போயிட்டு வந்ததுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி ஆகட்டும், நீ ஏந்து வாங்க, இப்படியே பேசின்னு கிடைப்பீங்க விட்டா, வாங்க உள்ள. சரிங்கம்மா வந்துடுறோம். அம்மா தண்ணி வெளியிற சத்தம் கேட்குதுமா, என்னன்னு போய் பாருங்க. தண்ணி வெளியிற சத்தம் கேட்குதா? அதுக்குள்ளவா? சரி போய் பார்க்குறேன் இரு. நம்பிட்டாங்க. பிரியா பிரியா, என்னக்கா? நம்ம நந்தினிக்கு இன்னைக்கு தாலி பிடிச்சு கோக்கணுமேடி, அது எப்படி பண்ண போறோம் நம்ம? ஆமா, நந்தினிக்கும் சந்தோஷக்கும் கல்யாணம் ஆகி 5வது நாள் இல்லை இது. அக்கா எப்படிக்கா பண்ண போறோம்? லூசே, நானே வாங்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட கேக்குற? அது சரி, ஆனா எனக்கு இப்ப ஐடியாவே இல்லையக்கா. சென்னையில இருந்திருந்தா கூட நம்ம அழகா பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இப்ப இங்கெல்லாம் இருக்கோம், ஒட்டுமொத்த குடும்பமும் இங்க இருக்குது. எப்படி பண்ணாலும் கஷ்டம்க்கா, மறைச்செல்லாம் செய்யவே முடியாது. நம்ம வேணா புஷ்பா அக்கா கிட்ட கேட்டு பார்ப்போம், அவங்க எதனா ஐடியா சொல்றாங்களான்னு. சரிடி, அப்பவா அக்கா கிட்ட போய் கேட்போம். மணி 7:30 போகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கு பாரு இந்த உதவக்காரர். ஹலோ ஹலோ மேடம், எழுந்துருங்க. மனோஜ் அக்கா கூப்பிடுறாங்களே. சொல்லுங்கக்கா. மனோ, மணி எழுந்துட்டாளாப்பா? இன்னும் இல்லக்கா, எழுப்பிட்டு இருக்கேன். சரிப்பா, நீ குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேன்க்கா. சரிப்பா, நீ கொஞ்சம் கதவு தரையேன். கதவு திறக்கவா? ஓகே, ஒரே நிமிஷம்க்கா. சரிப்பா. மணி எழுந்துரு. உன்னதான். ஷோ, இவ வேற இப்படி உட்காந்துருக்கா. கடவுளே, அக்கா உள்ள வந்து இவளை இப்படி பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிருமே. ஐயோ, இப்போ நான் என்ன பண்றது? உன்னதானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, இவளை இதையாவது தூக்கி அடிச்சிடலாமா? ஷட், எரிச்சலா வருது எனக்கு. மணி, மணி, தேங்க் காட் முழிச்சு தொலைச்சாலே. எழுந்துருடி அங்கிருந்து. தெரியாம தூங்கிட்டேன். வாயை மூடுறீங்களா மேடம்? நான் உங்ககிட்ட ஒன்றும் கேட்கல. வெளியே அக்கா வந்திருக்காங்க, நார்மலா இரு. வழக்கமா எல்லாருக்கிட்டையும் இழிச்சு இழிச்சு பேசுவல, அப்படியே பேசு. சும்மா சீன் ஓட்டிக்கிட்டு இருக்காத. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. வாங்கக்கா வாங்க. மணி எழுந்துட்டா போல இருக்கு. இப்பதான் அக்கா எழுந்தா. சரிப்பா. மணி சொல்லுங்கக்கா. தலைக்கு குளிச்சுட்டு வந்து விளக்கேத்து, சரியாம்மா? சரிங்கக்கா. அப்புறம் அது மனோ, நீ கொஞ்சம் வெளியேறப்பா. சரிங்கக்கா, ஷோர். பெட்டு மேல போட்ட பூ அலங்காரம்லாம் அப்படியே இருக்கு. என்ன
சரியில்லையே அக்கா. இவகிட்ட கேட்கலாமா? இல்லை, அது நல்லா இருக்காது. சரி, என்னமோ ஒன்று. மணி, நீ தலைக்கு குளிக்கணுமா? சரியா? உன் ட்ரெஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லு, அக்கா எடுத்து தரேன். இப்போதைக்கு நீ ஒரு நைட்டியை போட்டுட்டு வந்துடு, வெளியே குளிச்சுட்டு நைட்டியை போட்டுட்டு வந்துடு. வந்து உனக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நீ ஏன் எடுத்துக்கோ. குளிக்காமல் ட்ரெஸ் எல்லாம் தொடக்கூடாது, அதனால தான் நான் வந்திருக்கேன். ட்ரெஸ் எல்லாம் எங்கே வச்சுருக்க சொல்லு. ட்ரெஸ் எல்லாம் கபோர்டில் தான்க்கா இருக்கு. சரி, நீ ஏன்டி ஒரு மாதிரி பேசுகிற? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. கட்டிலில் போட்ட பூவும் அப்படியே தான் இருக்குது, இவ்வளோ அப்படியே தான் இருக்கா. நேற்று நைட்டு எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் இருக்கா. ஒன்றும் நடந்திருக்காது போலையே. சரி இருக்கட்டும், பசங்களோட முடிவு அதெல்லாம். சரிம்மா, நான் ட்ரெஸ் எடுத்து தரேன், இரு. சரிங்கக்கா. எதனா பிரச்சனையாக இருக்குமான்னு கூட தெரில. எந்த கபோர்டுமா? எந்த கபோர்டு? பெட்டு கிட்ட இருக்குல்லக்கா, அந்த கபோர்டு. சரிம்மா, இப்படியே இரு, நான் எடுத்து தரேன். என்ன நடந்ததுன்னு தெரியலையே. சரி, அர்ச்சனா பிரியா கிட்ட ஒப்படைச்சிருவோம் இந்த விஷயத்த. அவளுங்க தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுவாளுங்க. ஏங்க, நாமளே இப்போதான் கோலம் இடுப்பு உடைய போட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். நம்ம கிட்ட ஒரு டம்ளர் டீயை கொடுத்துட்டு 1 கிலோ வெங்காயத்தையும் கொடுத்துருக்குறாங்களேக்கா. இதெல்லாம் நியாயமா? நியாயம் இல்லைதான், என்ன பண்ணுறது? என்னமோ நாம மட்டும்தான் இந்த வீட்டிலே இருக்கிற மாதிரி இல்லை, நம்மளை வேலையை வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த வீட்டுக்கு வந்தால் வந்திருக்கிறாளே ஒரு மருமக, அவளை கூப்பிட்டு வச்சு வெங்காயத்தை குறிக்க சொல்ல வேண்டியதானே? நாதஸ் வேலைய ஆரம்பிச்சிட்டாங்களே. அதை சொல்லுங்கக்கா. சரி, அந்த மகாராணியை விடுங்க. இந்த குடும்பத்தோட இளவரசர் வந்திருக்காரு பாருங்க. காலாங்காத்தில் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு வந்துட்டாரு. இளவரசரே, குளிச்சிங்களா இல்லை அப்படியே சொக்காவை மாட்டிக்கிட்டீங்களா? ராகுலு, நினைச்சலாம் காலங்கத்தில் இவ்வளோ சீக்கிரத்தில் ரெடி ஆகிட்டா. குளிக்க மாட்டிய வழக்கமா இந்த டைம்லலாம் நீ? கரெக்டு தான்க்கா, ஆனால் அது என் மானத்தை வாங்குறதுலேயே குறியா இருப்போம். டேய் இதை சொல்லாத. நதிரி போச்சு. அடடே, பாத்தீங்களாக்கா? பொண்டாட்டி சிக்னல் கொடுக்குறா போல இருக்குது, எதையும் சொல்லக்கூடாதுன்னு. சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நான் போய் கோலம் போட்டுட்டு வந்துடுறேன். அதெல்லாம் நாங்கள் போட்டுட்டோண்டி. போட்டுட்டீங்களா? சரிக்கா, அப்போ நான் போயிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுறேன் கோலத்தை. சரிடி. காயத்ரி, நல்ல வாசனையா இருக்கு. தலைக்கு என்னம்மா ஷாம்பு போட்ட? ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு தான்க்கா. அவ்வளோ வாசனையாக வருது, கொஞ்சமாக தானே போட்டேன். நீங்க 2 பேரும் இருக்கிறீங்களே, நான் போய் கோலத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். போடி, போ போ போ. வாங்க ஒய்ஃப், நம்ம 2 பேருமே சேர்ந்து போய் கோலத்தை பார்ப்போம், வாங்க. அடியா சட்டி மண்டையா, இன்னொரு தடவை வருவில்ல என்கிட்ட, அப்போ வச்சுக்கிறேன்டா உன்னை. என் மானத்தை வாங்குறதுக்குன்னு நினைக்கிறான். வர இருடா. திட்டிக்கிட்டே போறான் அவனை. என்ன மோடி, பசங்க சந்தோஷமா இருக்குதுங்கல்ல, இப்படித்தான் இருக்கணும். நந்தினி சந்தோஷம் கூட இப்படிதான் இருப்பாங்க. இந்த மணிய மனோஜ் தான் ஒரே மர்மமாவே இருக்குதுங்க. இன்னும் ரூமை விட்டு வெளியே வரல பத்தியா ரெண்டும். அதானே, மணி தான் சோம்பேறி, அது 8 மணி 8:30 மணிக்கு தான் எழுந்துக்கும். ஆனா மனோஜ் அப்படி இல்லைல்ல, ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிற ஆள் இல்ல அவன். ஆமா, சரி விடு. மற்ற நாள் மாதிரியா இந்த நாள்? இது கொஞ்சம் வித்தியாசமான நாள் இல்ல. நேற்று தான் ஃபர்ஸ்ட் நைட்டு நடந்திருக்கே. அவங்க எத்தனை மணிக்கு தூங்குனாங்களோ? அக்கா, நீங்க ரொம்ப நாட்டியா பேசுறீங்கக்கா. வர வர ஏதாத்த சொன்னேன்டி. ஐ, புஷ்பாக்கா வராங்கடி. அக்கா வரேன் அர்ச்சனா, கத்தாத. சரிக்கா பொறுமையா வாங்க. என்னடி அக்கா மூஞ்சில ஏதோ ஒரு டென்ஷன் ஒட்டிக்கிட்டு வருது, தெரியலையே. விசாரணையை போட்டுருவோம். டீ குடிக்கிறீங்களாமா 2 பேரும்? ஆமாக்கா, நீங்க குடிச்சிங்களா? அதெல்லாம் நான் தூங்கி எழுந்ததும் போட்டு குடிச்சிட்டேன். இது என்ன இங்க இவ்வளவு வெங்காயம் இருக்கு? டீயை குடிச்ச கையோட வெங்காயத்தை நறுக்கி தர சொன்னாங்கக்கா. அப்படியா? சரி, நறுக்குங்க. பாரேன். ஏய், மடமடன்னு டீயை குடிச்சிட்டு வாங்கடி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்க்கா? இப்பவே சொல்லுங்க. ஆமா, நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? எதனா ஒன்ன கேளுடி ஃபர்ஸ்ட். அக்கா என்ன முக்கியமான விஷயம் சொல்றாங்கன்னு கேட்போம், அதுக்கப்புறமா டென்ஷனை பத்தி விசாரிச்சுக்கலாம். அக்கா, என்ன முக்கியமான விஷயம்க்கா? என்ன இவ்வளவு ஆர்வம் உங்க 2 பேருக்கும்? டீயை குடிச்சிட்டு பின்னாடி வாங்க, சொல்றேன். எங்களுக்கு டீயே வேணாக்கா, நீ முக்கியமான விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லுக்கா. ஆமாம்மா, டீ எல்லாம் வேணாம். எப்படியா வச்சுட்டு வாடி, நம்ம பின்னாடி போவோம். அக்கா வாக்க போவோம். அடிப்பாவீங்களா? சரி வாங்க. இப்போ சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்க்கா? நான் மணியை எழுப்புறதுக்காக ரூமுக்கு போனேன்டி. டைம் ஆகிட்டே இருக்குன்னு அம்மா தான் போய் கதவை தட்ட சொன்னாங்க. சரி, அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்போமேனு தான் கதவை தட்டி உள்ளே போனேன். ஆனால் எனக்கு எதுவும் சரியா படலடி. என்னக்கா சொல்கிறீங்க? என்ன சரியா படலை? ரூமுக்குள்ளே போய் பார்த்தா எல்லாம் அப்படி இப்படியே இருக்குடி. அப்படியே இருக்குன்னா எதுக்கா சொல்கிறீங்க? என்னது அப்படியே இருக்கா? இப்போ என்ன புரிஞ்சிச்சுன்னு வெங்காய போண்டா சைஸுக்கு வாயை திறந்து வச்சிருக்கேன். நீ எனக்கு புரிஞ்சதுனால வாயை திறந்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கும் புரிஞ்சிருந்ததுன்னு வைங்க, அந்த சைஸுக்கு வாயை திறந்துருப்பீங்க. இப்போ நீங்க அமைதியா இருங்கடி. உங்க 2 பேர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாலே பயமா இருக்குடி எனக்கு. நீங்க தான் என்ன சொல்லவே இல்லையாக்கா? ஏன் சொல்லல? இப்பதானே சொன்னாங்க. எவ்வளவு பெரிய ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இது போதாத அர்ச்சனாக்கா? இன்னுமா உங்க மண்டைக்கு புரியல? என்னடி பெருசா அக்கா ஹிண்ட் கொடுத்துட்டாங்க, எல்லாம் அப்படியே. ஐயோ, புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிடுச்சுடி பிரியா. போட்டதெல்லாம் அப்படியே இருக்குன்னா அப்போ அக்கா பின்னாடி தாண்டி இருக்கேன். சொல்லுங்கக்கா, துல்லியமா சொல்லுங்க. என்னெல்லாம் பாத்தீங்க நீங்க? ஏய், அங்க பாக்க என்னடி இருக்கு?
பூ தாண்டி பார்த்தேன். பூவெல்லாம் போட்டபடியே இருக்கு. அந்த கட்டில்ல ஹார்ட் ஷேப்ல பூ போட்டிருந்தாங்கல்ல, ஆமா கோணையா போட்டிருந்தானே சந்தோஷ், அந்த ஹார்ட் அசையவே இல்லை அப்படித்தானக்கா? ஆமா பிரியா, அந்த ஹார்ட் அசையவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. டிசைன் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கு. ஒரு பூ கூட நான் வரலடி அதுல இருந்து. அப்ப கண்டிப்பா 2 பேருக்குள்ள ஏதோ நடந்திருக்காது. பசங்களோட முகம் எப்படி இருந்ததுக்கா? மனோஜோட முகம் எப்படி இருந்தது? மணியோட முகம் எப்படி இருந்தது? மனோஜ் வழக்கம் போல தான், அவன் நார்மலா தான் இருந்தான். ஆனா மணி தான் கொஞ்சம் பயந்து போன மாதிரி இருந்தா. என்னக்கா சொல்றீங்க? அதானே, ஒண்ணுமே நடக்கலன்னா எதுக்கு பயப்படணும்? எதனா நடந்திருந்தா கூட அவ எதுக்கோ பயந்துட்டான்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணுமே நடக்காததுக்கு எதுக்கு பயப்படணும்? ஐயா பிரியா சும்மா ரெடி. அக்கா சொல்லுங்கக்கா, எதுக்கு பயந்தாவ? நீங்க கேட்டீங்களா அவகிட்ட? இல்லடி, நான் அதெல்லாம் கேட்டுக்கல. நீ குளிச்சுட்டு வாமா, ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன் உனக்கு, குளிக்காம ட்ரெஸ் எல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா இன்னைக்கு சொன்னா தானே அதை அவ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவா. அதான் ஒன்றும் நடக்கலையே, அப்புறம் எதுக்கு நீங்க அதெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க அவகிட்ட? அடியே, நேற்று நடக்கலன்னா நடக்காமையே போயிடும், நல்லா ஒன்றும் இல்லைல்ல. நடக்கிறப்ப அவ அதை தெரிஞ்சுப்பா. என்னடி நீங்க, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும்ல, அதனால தான் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அது சரிக்கா, ஆனா ஏன் நடக்கல அது தெரிஞ்சாகணும்ல. என் மனசுல அது இப்ப பெரிய கேள்விக்குறியா எழும்பி இருக்குக்கா. ஆமாக்கா, ஏன் நடக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்க்கா. ஏன்னா இது உண்மையிலேயே சீரியஸான விஷயம்தான். சங்கீத ஃபங்க்ஷன் அன்னைக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அவளை பிடிச்சி கிஸ் அடிச்சான். எல்லாரும் முன்னாடி கிஸ் அடிச்சான். இப்படி தனியா ஒரு ரூமுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறோம், ஒன்றும் பண்ணாம இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அப்ப என்னமோ பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம். கரெக்டு பிரியா, கரெக்டு. இதனால தாண்டி நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசணுன்னே வந்தேன். எனக்கு எந்த ஐடியாவும் கிடைக்கல. சரிக்கா, ஃப்ரீயாக விடுங்க, என்ன விஷயம்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சே ஆகணும்டி. இப்படி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட 2 பேர் தனித்தனியாக இருக்கிறாங்கன்னா அது சரிப்பட்டு வராது. சீக்கிரமாக இந்த விஷயத்த பேசி சரி பண்ணணும். ஒரு வேளை ஹனிமூனில் போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு பசங்க தள்ளி வச்சுருந்தா அந்த ஆங்கிள்லையும் யோசிச்சு பார்க்கணும்ல. இல்லைக்கா, அப்படி யோசிக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்படியே யோசிச்சுருந்தா கூட ஒன்றா வச்சு படுத்து தூங்கியிருக்கணும்ல. அப்படி 2 பேரும் ஒன்றா பெட்டில் தூங்கியிருந்தாங்கன்னா அந்த பூ கொஞ்சமாவது அசைஞ்சிருக்கும்ல. அக்கா, அந்த ஹார்ட் அப்படியே தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம் இல்லை? இல்லை, எனக்கு வேறு யோசனை ஒன்று வருது. அக்கா, அந்த ரூமில் நீங்கள் தானே இருந்தீங்க முன்னாடி? பாய் தலைக்கணி எதனா இருக்கா? தலைக்கணி இருக்கும், பாய் எதனா இருக்காக்கா அந்த ரூமில்? பாயிண்ட்டு, பாய் இருக்காக்கா? பாயெல்லாம் இல்லடி. அதுவும் இல்லாமல் அப்படியே பாய் இருந்திருந்தா கூட தரையில இருந்த பூவா வச்சு அசைஞ்சிருக்கணுமே. தரையில இருந்த பூவும் அப்படியே தான் இருந்துச்சு. அப்போ வாங்க, கன்ஃபார்ம் ஏதோ பிரச்சனை இருக்குது. சீக்கிரமாக கண்டுபிடிப்போம் அந்த விஷயத்த. இங்கே இருக்க போகிற ஒரு வாரத்திலேயே அந்த விஷயம் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏய், எங்க போற நீ? பச்சை சட்டா, இது எங்க வீடு, நான் எங்க வேணாலும் போவேன். உங்களுக்கு நான் உங்க வீடா? பிரிச்சு பேசுறீங்களா மேடம்? ஆமா, அப்படிதான் பேசுவேன். நேற்று நைட்டு என்ன சொன்னீங்க? போனை வைக்கும் போது போனை வை அப்படின்னு தானே சொன்னீங்க. பின்ன நானும் எவ்வளவு நேரம் தான் சமாளிக்கிறது? அதான், அப்படியெல்லாம் என்னை யாரும் சமாளிக்க தேவையில்ல. அப்படியெல்லாம் எனக்காக யாரும் இங்க நிக்க தேவையில்ல. அப்படியெல்லாம் யாரும். நான் போறேன். சரி, எங்க போற? கீழே தான் போறேன், டீ குடிக்கணும்ல. சரி, வா போலாம். நீங்களும் டீ குடிக்க போறீங்களா? ஏன், நான்லாம் டீ குடிக்க மாட்டேனா? மாட்டீங்களே, அதனால தான் கேட்குறேன். இன்னைக்கு குடிக்கிறேன், வா. அது என்ன, நீங்க நினைச்சா மட்டும்தான் டீ குடிப்பீங்களா? நான் எத்தனை முறை கேட்டிருக்கேன் என் கூட டீ குடிக்க வாங்கன்னு. அப்பெல்லாம் வந்ததே இல்லை. இப்போ மட்டும் ஏன் வரீங்க? அம்மா, உங்க அம்மாவை டீ போட்டு தர சொல்லி கூப்பிடுறீங்களா? பைத்தியக்காரி, பச்சை சட்டை பைத்தியக்காரி, ஏன்டி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? உன் பிரச்சனை இன்னும் தீரலையா? அதெல்லாம் நான் கண்டுக்கல, போங்க. உங்க தங்கச்சி இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசும். அது எல்லாத்தையுமே நான் என் மண்டைக்கு ஏத்திக்க முடியுமா? எவ்வளோ தெளிவா பேசுறப்பா. இந்த தெளிவு ஏன்டி உனக்கு நேற்று நைட் இல்லாம போச்சு? தெரியல. இப்ப எதுக்கு அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க போய் டீயை குடிக்கலாம். போலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்னது? இன்னைக்கு நம்ம மேரேஜ் முடிஞ்சு 5வது நாள். உனக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்டி. ஆமா, ஆனா அதை எப்படிங்க இன்னைக்கு பண்ண முடியும்? எப்படியாச்சும் பண்ணி தான் ஆகணும். நான் போய் அக்காங்க கிட்ட பேசுறேன். பேசுங்க. ஆனா சரடு உங்க வீட்டுல தானங்க இருக்கு? இல்ல, என்கிட்ட தான் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? உங்க மம்மி பூஜை பண்ணிட்டு அந்த பீரோல எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க? பீரோல தான் வச்சிருந்தாங்க. ஆனா நான் அம்மா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். பாரு, அத்தைக்கிட்டே கேட்டு வாங்கிட்டீங்களா? ஆமாண்டி, அதுல என்ன இருக்கு? உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையாங்க அவங்க? எதுக்கு இப்போ உனக்கு இது வேணும் அப்படின்னு எல்லாம் எதுவுமே கேட்கலையா? அதெல்லாம் கேட்டாங்கடி, நான் சமாளிச்சிட்டேன். என்னன்னு சொல்லி சமாளிச்சிங்க? நான் இதை நந்தினிக்காக வாங்கினேன், அவளுக்காக வாங்கினது நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். பாரு, பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கல்ல உங்க அம்மா கிட்ட நீங்க. பொய்யெல்லாம் இல்லை நந்தினி, உண்மைதான். ஆனா என்ன, முழுமையான உண்மை இல்லை, அவ்வளவுதான். அதைத்தான் நான் பொய்ன்னு. ஏன், நீ பொய்யே சொல்ல மாட்டியா தம்மா கிட்ட? நானும் ஏக்கர் கணக்குல பொய்ய சொல்லுவேன். ஆனா நீங்க அப்படி இல்லைல்ல, நீங்க ரொம்ப நல்லே பையன். அது வெளியுமே பொய்யே சொல்லாத பையன், உண்மையான பையன். உங்க வீட்டுல உங்களை அப்படித்தானே பாக்குறாங்க எல்லாரும்.
நான் சொன்ன போயினால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை நந்தினி. இப்போ என்ன உனக்கு? நான் வேணா எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லட்டா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு எனக்கோ கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நான் ஈஸியாக சொல்லிவிடுவேன் எல்லாருக்கிட்டையும். அமைதியாக இருக்கீங்களா? யாருனா கேட்டுற போகிறாங்க. ஏன் சந்தோஷ் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பின்னா நான் போய் சொன்னாங்கிற? சரி ஹரிச்சந்திரன், நான் ஒன்றும் சொல்லலை. சரியா? வாங்க. வாய் இருக்கு உனக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் வச்சுக்கிறேன்டி உன்னா. வச்சுக்கோங்க, யார் வேணான்னதா? நானும் வச்சுக்கிறவங்களா? இருக்கிறாருப்பா என் கணவர். சரி வாங்க கணவரே, போயிட்டு டீயை குடிப்போம். போலாங்க பொண்டாட்டி. நீ போ மணி, நீ போயிட்டு டீ குடி. டீ போட்டு வச்சிருக்காங்க, நீ போய் குடிப்போ. நான் இந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு வரேன். சரிங்கக்கா. சரி அம்மா, நீ ஓய், ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டு எதுக்கு ரூம்குள்ளே இருக்க? வா டீ குடிக்கலாம் வா. நானும் அதை தாண்டா அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். வருவா நீ போ. சரிங்கக்கா, அனுப்பி வைங்க என் ஸ்வீட் ஒய்ஃபை. அப்புறம் நீங்க என்னக்கா தொடப்பும் பொங்கையுமா? ரூமை க்ளீன் பண்ண வந்தேன்ப்பா. என்னக்கா நீங்க இந்த குப்பையை எங்களுக்காக தானே போட்டாங்க, அப்ப நாங்க தானே இந்த குப்பையை எடுத்தாக்கணும். ஸோ நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க விட்டுருங்க, நாங்க க்ளீன் பண்ணிக்கிறோம். என்னப்பா மனோ இப்படி பேசுற? ஏன்க்கா ஏதாவது தப்பா பேசிட்டேனா? என்ன வார்த்தை சொன்ன இப்போ? எங்களுக்காக தானே இந்த குப்பையை போட்டாங்க. ஐயோ சாரிக்கா, எங்களுக்காக தான் இந்த ரோஸ் எல்லாம் போட்டாங்க. ஸோ இதை நாங்கள் தான் க்ளீன் பண்ணி ஆகணும். நான் அப்படி தான் சொல்ல வந்தேன். இது இப்போ பார்க்க குப்பை மாதிரி இருக்குல்ல, அதனால தான் அவன் தெரியாமல் சொல்லிட்டேங்க்கா. சாரிக்கா. சரிப்பா சரி, நானே இதை பெருக்கிடுறேன். சரியா? நீ அவளை கூட்டிட்டு போயிட்டு உட்காந்து டீயை குடிப்போ. அக்கா நான் தான் சொல்கிறேன்ல, இதை நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் தானே, இது நம்ம ரூம் தானே. ஆமா. அதான் அவளே சொல்லிட்டால, நீங்கள் தொடப்பத்தை கீழே போடுங்கக்கா, மற்றதெல்லாம் ஏன் பொண்டாட்டி பார்த்துப்பா. என்னம்மா நீ பார்த்துக்க மாட்டே? பாத்துக்கிறேன். அநியாயத்துக்கு மாறிட்டிய மணி நீ. கல்யாணம் ஆயிடுச்சுலக்கா, எல்லா பொண்ணுங்களும் மாறிடுவாங்க, அப்படித்தானே மணி? ஆமாக்கா, அதுவும் இல்லாம வீடு பெருக்கிறதுல என்ன சின்ன வேலை தானே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சின்ன சின்னதா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா தானே நானும் எல்லாத்தையும் கத்துக்க முடியும். கத்துக்கிறதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கேடி. பரவாயில்லக்கா, இது யார் ரூம், நானே பாத்துக்கிறேன். சரிடி, அப்புறம் உன் விருப்பம். தொடப்பத்தை இங்கேயே ஓரமா வச்சுட்டு போறேன். நீங்க 2 பேரும் வாங்க டீ குடிக்கிறதுக்குன்னு. சரிங்கக்கா. எவ்வளோ கேரிங் பத்தியா உன் மேலே எல்லாருக்கும். உன்னை ஒரு சின்ன வேலை கூட வாங்க வேண்டாம்னு பார்க்குறாங்க. நீ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது சரியா? உன்னை யாரும் வேலை செய்யாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் செய்கிறேன், நான் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கணும். புரியுதா? புரியுது. புரியுதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுன்னு நிற்கிற. போயிட்டு அந்த தொடப்பை தேடு. ஒரு சின்ன குப்பை கூட இல்லாமல் நல்லா க்ளீனப் இருக்குன்னு. அப்புறம் இந்த வாசலில் இருக்க பூவெல்லாம் கூட தூக்கி போட்டுரு. சரி. அப்புறம் ட்ராமா குயின் இந்த மாதிரியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காத. நீ வழக்கமாக எப்படி இருப்பியோ அப்படியே இரு. எதுக்கு சும்மா அப்படியே சரி ஓகே அப்படியே என்னமோ நாளைக்கே சாக போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அழுதெல்லாம் தொலைச்சிடாத, அவ்வளோதான் சொல்லிட்டேன், நான் டென்ஷன் ஆயிடுவேன். சி, நீ ஒழுங்கா மாதிரி பெருக்கி எடு, நான் போகிறேன். உன்னை பார்த்தாலே எரிச்சலாக வருது. கூப்பிட்டுருந்தீங்களாப்பா? ஆமாம்மா கூப்பிட்டேன். நீயும் மணியும் அனிமூனுக்கு எங்கே போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். சொல்லுங்கள் ப்ரோ சொல்லுங்கள். ரொம்ப லேட் இதுவே இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள். நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். நீ யாரு? ராகுலு. டேய், அவரு தானே யாருன்னு கேட்டாரு. அது சரி. ஆனா அப்பா, நான் இன்னும் எதுவும் பிளான் பண்ணலையேப்பா. அதான் இன்னைக்கு நாள் ஃபுல்லா டைம் இருக்குல்ல மாப்ள, உட்காந்து பிளான் பண்ணுங்க. ஆமாப்பா, எங்க போறீங்க, எத்தனை நாள் இருக்க போறீங்க, நல்லா நீங்க 2 பேரும் கலந்து பேசி இன்னைக்கு உள்ள சொல்லிடுங்க. அப்பதான் நீங்க எங்க போறீங்களோ அங்க நல்லா வசதியா இருந்துட்டு வரதுக்கு எங்களால அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கரெக்டா பண்ண முடியும். சரிங்க சித்தப்பா, நான் மணியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். சரிடா கண்ணா. மாப்பிள்ளை இனிமேல் பொண்டாட்டியை கேட்டுதான் எல்லாம் செய்வாரு. அவகிட்டையும் கேட்கணும்ல மாமா. கரெக்ட் தான், நீ கேளுப்பா, நீ கேளு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேளு. ஆனா ப்ரோ, நீங்க அவகிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நீங்களே எதனா ஆன்லைன்ல பார்த்துட்டு சூப்பரா இருக்குதானே பார்த்துட்டு போயிட்டு வாங்க. நம்ம போற இடத்துல சுத்தி பார்க்கறதுக்கு நல்ல இடம் இருக்கணும். அப்புறம் நல்ல சுவையான சாப்பாடெல்லாம் இருக்கணும். வித்தியாசமான உணவெல்லாம் சாப்பிட்டு வரணும். அந்த மாதிரி ஊரா பார்த்து போங்க. அதுவும் சரிதான். பேசாம வாங்கலண்டா, நம்ம 3 பேருமே போய் டிஸ்கஸ் பண்ணலாம். எங்களையும் அனிமனுக்கு கூட்டின்னு போறீங்களா? சும்மாண்ணா. சரி வாங்க ப்ரோ, டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வேணாம், இங்கெல்லாம் அங்கிள்ஸ் இருக்கிறாங்க, பெரிய பீஸுங்க, அவங்க முன்னாடியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வாங்க, நம்ம வெளியே போய் உட்காந்து பேசுவோம். ஓகே. நல்ல பையன் இல்லடா, நம்ம பொண்ணு கண் கலங்காமல் பார்த்துப்போம். கரெக்டு தான்டா. நான் பெத்து பேர் வச்சு வளர்க்கலனாலும் இவன் உண்மையிலேயே சூப்பரான பையன்டா, தங்கமான பையன். நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சூப்பராகவே அமையுதுல்ல. முடிவு எடுக்கிறது யாரு? நம்ம 4 பேராச்சு. அதுவும் சரிதான். அப்புறம் டே சிவகுமார், ஈவினிங் நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம். தேவையில்லாம எங்ககிட்ட மூஞ்ச காமிச்சுன்னு இருக்காத, சிரிச்ச முகத்தோட அனுப்பி விட்டுரு சரியா? சரி சும்மாரியே சொல்லின்னு இருக்காத. வீட்டில் வேலை இருக்குது, கம்பெனியில் வேலை இருக்குது, அதனால தான் நீங்களாம் போறீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ரிட்டர்ன் வாங்கடா. இப்போதான் பொண்ணை கட்டி கொடுத்துக்கிறீங்க, உடனே எல்லாரும் போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த பொண்ணுக்கும் நீங்களாம் இங்கே இருந்தீங்கன்னா தானே ஆறுதலாக இருக்கும். சரிதான், ஆனால் நாங்கள் கூட இருந்துக்கினே இருந்தால் நல்லா இருக்குமா? அவளும் தனியாக இருந்து பழகட்டும்டா. அது
அதுவும் இல்லாம பத்தி இங்க தானே இருக்க போறான். அவளுக்கு அப்பா இல்லாத குறை இருக்காது. அதை சொல்லி நான் நினைச்ச நேரத்துல என் பொண்ணு இங்க வந்து பாத்துக்க போறேன். இல்லைன்னா அவ அங்க வர போறா. அவ்வளவுதானே. இப்படியே ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி மனசை சமாதானப்படுத்திக்கங்கடா. உங்க யாருக்கும் இங்க இருந்து போறதுக்கு மனசு இல்லைன்னு எனக்கும் நல்லா தெரியும். சரி, என்ன பண்றதுயா, நம்ம வேலையெல்லாம் நம்ம பார்த்தாகணும்ல. அது இதாண்டா சாமி, புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும். சரி, ரைட்டு விடுங்க. எதுக்கு இப்ப சோகமா பேசிக்கினேன்? எல்லாம் சந்தோஷமா இருப்போம். என்னடா இன்னைக்கு நான்வெஜ் சமைக்க சொல்லலாமாடா? என்னது கோயிலுக்கு போனாங்கிறத மறந்துட்டீங்களா என்ன? இவ ஒருத்தி ஆனவுனா கோயில் 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 இன்னைக்குன்னு. சரிடி அம்மா, சரி வெஜிடேரியனே சமைங்க. சும்மாலாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுடா. தேவையில்லாம கேட்டு வாங்கி கட்டிக்காது. அவனுக்கு அதே தானே வேலை. என்னடி காயத்ரி, நல்ல அடக்கமான பொண்ணாட்டம் இருக்கா இவ. மாதிரியெல்லாம் இல்லை, அப்படியே தான் இருக்கா. எதனாலயா இருக்கும்? அதான் ஒரு காமெடி இருக்குல்ல, அடங்கா பிடாரி கூட ஆண்மகன் கைப்பட்டா அடங்கிருவா, பொட்டி பாம்பா அடங்கிருவான்னு சொல்லுவாங்கல்ல. அப்படிதான் ஆயிட்டா போல. சிச்சுவேஷன் காமெடி கரெக்டா இருக்குடி. சரி, இப்படி நம்மளே பேசிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? பேச வேண்டியவ அமைதியா இருக்காளே. எடியே பேசுடி ஏதாவது. என்ன தேடி பேச சொல்றீங்க? நீங்க பாட்டு பைத்தியம் மாதிரி எதையாவது பேசுவீங்க. நானும் கூட சேர்ந்தா பேச முடியும்? பாருடா, நம்ம பைத்தியம் மாதிரி பேசுறோமா? சரி, நீ கொஞ்சம் தெளிவா தான் பேச. இப்ப என்ன, அவங்க 2 பேருக்கு என்ன வெறுப்பேத்தணுமா? அதுக்கு தான் வந்திருக்கீங்களா இங்க? வெறுப்பேத்த வந்திருக்கோமா? ஏன் லூசு மாதிரி பேசாத. ஆமாண்டி, நான் லூசு தான். போதுமா, போங்க இங்க இருந்து முதல்ல. எதுக்கு இப்ப நீ சீறிக்கிட்டு வர? அமைதியா இருந்தாலும் பிரச்சனை, எதனா பேசினாலும் பிரச்சனையா? என்ன தாண்டி வேணும் உங்களுக்கு இப்ப? உனக்கு என்ன ஆச்சுடி? நீ ஏன் இப்படி இருக்க? நல்லா தானே இருக்க. ஐ மீன், எல்லாம் ஸ்மூத்தா தானே போச்சு நேத்து. ஆ, அதையாண்டி அவ்வளவு சலிப்பா சொல்ற? எதனா பிரச்சனையா என்ன? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். இதை சொன்னியா? ஓகே. இப்போ கொஞ்சம் ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும். ஏன்னா எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும், கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். கிண்டலும் அடிப்பாங்க. அதுவும் நம்ம அக்காங்கெல்லாம் சொல்லவே வேணாம், பயங்கரமாக ஓட்டுவாங்க. அதெல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோன்னு வெய்யி, அவ்வளோதான். அப்புறம் ஸ்மூத்தாக போகும் நம்ம லைஃபு. சரிடி காயத்ரி. சரி, இப்ப இதுதான் உன் பிரச்சனையா? அதனாலதான் உம்முன்னு இருக்கியா? சரி விடு, நாங்கெல்லாம் உன்னை எதுவும் கலாய்க்கல, கிண்டல் பண்ணல. நீ நார்மல் ஆயிரு. நான் நார்மலா தான் நந்தினி இருக்கேன். சரி, இருந்தா சந்தோஷம்தான். சரி, அப்புறம் ஹனிமூனுக்கு பிளான் பண்ணிட்டீங்களா? எங்க போக போறீங்க? அது ஒண்ணுதான் இப்ப கேடு. என்னடி சொன்ன? அது இன்னும் பிளான் பண்ணல நந்தினி. என்ன பண்ணி சொல்கிற? நீ கல்யாணம் பண்ண வேகத்துக்கு இந்நேரம் சூப்பராக எங்கெங்கேயோ பிளான் பண்ணியிருப்பேன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இல்ல இன்னும் பிளான் பண்ணல. இனிமேல் தான் பண்ணணும். எப்படி இருந்தாலும் நீ ஃபாரின் கண்ட்ரி தானே போகணும்னு ஆசைப்படுவ? ஆமாண்டி. நானும் ராகுலும் பாரிஸ் போகணும். நீ அதை விட பெருசாக எங்கன்னா போகணுன்னு தான் ஆசைப்படுவேன். அதை விட பெருசானா ஸ்பெயின் போவியா? ஸ்பெயினா? நானே ஏகப்பட்ட பெயின்ல இருக்கிறேன். ஸ்பெயினா? என்னடி சொல்ற? ஸ்பெயின் எல்லாம் எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாதுடி. சரி, அப்போ எந்த நாட்டுக்கு தான் போகலான்னு ஐடியா வச்சிருக்க? ஏண்டி சும்மா இருங்களேன்டி. நானே இந்த வீட்ல எப்படி நிம்மதியா இருக்கிறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல என்ன குறைச்சல் உனக்கு நிம்மதியா இல்லாம போறதுக்கு? நான் அப்படி சொல்லலடி. ஐயோ, இவளுங்க என்ன நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காளுங்களே. சொல்லுடி மணி, இந்த வீட்டில் உனக்கு என்ன நிம்மதி இல்லாமல் போக போகுது? அது நீங்க எல்லாரும் போயிடுவீங்கல்ல இன்னைக்கு. எனக்கு அப்புறம் எப்படி நிம்மதியா இருக்கும் சொல்லு? நான் உன் கூட தானே இருப்பேன், அப்புறம் என்ன? இருந்தாலும் என் அம்மா அப்பா அண்ணன் ராகுல் காயத்ரி எல்லாருமே போயிடுவாங்கல்ல. எல்லாரும் இங்கே இருந்தா நல்லா இருக்கும். உன்னை இங்கே கட்டியும் கொடுத்துட்டு எல்லாரும் இங்கே தங்கிடவும் முடியுமாடி? அது நல்லா இருக்குமா சொல்லு? ஏன் நல்லா இருக்காது? எதனா ஃபங்க்ஷன்னா எல்லாரும் இங்கே ஒரு வாரம் கிட்ட தங்குவாங்கல்ல, அதே மாதிரி இப்பவும் தங்கலாம்ல. இப்படி நீங்கள் எல்லாரும் இன்னைக்கே போயாகணுமா? அது வேற இது வேறடி. அதுவும் இல்லாமல் நீயும் நாங்களாம் இல்லாமல் பழகணும்ல, அதனால தான் உடனடியாகவே கிளம்புறோம். அதை நான் ஒரு வாரம் கழிச்சு கூட பழகிக்கிறேனேடி. தயவு செஞ்சு எல்லாரும் என் கூடவே இருங்க. ஒரு வாரம் கழிச்சு உங்களை ஹனிமூனுக்கு அனுப்புறதா பிளான் பண்ணியிருக்காங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம். நாங்கள் தான் எந்த ஊருக்கு போகணுன்னு இன்னும் டிசைட் பண்ணலையே, அப்புறம் எப்படி அவங்க பிளான் பண்ணுவாங்க? நீங்கள் இன்னைக்குள்ளே டிசைட் பண்ணி சொல்லணும்டி. நெக்ஸ்ட் வீக் உங்களை அனுப்புறதா பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பிளான் பண்ணி சொல்லலைன்னா அவங்களா எதனா ஒரு டிக்கெட்டை போட்டு உங்களை துரத்தி விட்டுருவாங்க. இது என்னடி அநியாயமா இருக்கு? நம்ம குடும்பம் அப்படித்தானே. உங்களோட சந்தோஷம் தான் முக்கியம்னு பார்க்குறாங்க, அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தோன்னு நல்லா இருக்காது. நீங்கள் எங்கன்னா ஃபாரின் ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தான் ஜாலியாக இருக்கும். ஃபாரின் ட்ரிப்போ இல்லை லோக்கலோ எங்கேயோ ஒன்று வெளியே போனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ராகுல் காயத்ரி பாரு 1 மாதம் கழிச்சு தான் ரிட்டர்ன் வந்தாங்க. அதே மாதிரி நீங்களும் போயிட்டு நல்லா ஜாலியாக சுற்றிட்டு வாங்க. 1 மாசம் நான் அவனோட தனியா இருந்தா என்ன கொண்டே போட்டுருவாண்டி. நாடி அடிக்கடி தனியாக வாய்க்குள்ளேயே நம்ம பேசிக்கிற. ஒன்றும் இல்லை காயத்ரி, அம்மா அப்பா கிட்ட போய் பேசுடி. நீங்கள் எல்லாரும் ஒரு வாரம் இங்கே இருங்க, சரியா? என்னை விட்டு போகாதீங்க ப்ளீஸ். என்னடி குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அங்கேயும் வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு தானே வந்திருக்கோம். வீட்டில் இருக்கிற டெக்கரேஷன்லேருந்து எல்லாத்தையும் நமக்கு க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணணும். எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? அதுவும் இல்லாமல் ராகுலும் கம்பெனி பக்கம் போய் ரொம்ப நாள் ஆகுது. மாமாவும் சந்தோஷ் அண்ணனும் கூட கம்பெனி பக்கம் போய் ரொம்ப நாள் ஆகுது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கணும்ல.
இப்படி சொன்னா எப்படி என் கூட இருக்க மாட்டீங்களா அப்போ? மணி எதுக்கு இப்போ நீ அழற? நாங்கள் என்ன இப்போ உடனேவா போகிறோம்? ஈவினிங் தானே கிளம்புறோம். அதுவரையும் நம்ம ஜாலியாக இருக்கலாம்டி. அதுவும் இல்லாமல் நான் அர்ச்சனாக்கா பிரியா பசங்க எல்லாம் இங்கே தான் இருக்க போகுது. ஜாலியாக குழந்தைங்களோட பேசி விளையாடிக்கிட்டு இருந்தாலே நம்மளுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகிடும். சரியா? நாங்கள் தான் உங்க கூட இருக்கோம்ல, அப்புறம் என்ன? இருந்தாலும் எனக்கு எல்லாரும் என் கூடவே இருக்கணும்னு தோணுதுடி. கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் யாரும் இல்லைனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவே நீ. ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடந்து வா, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அனுபவம் பேசுதுரி, நல்லா கேட்டுக்கோ. சரிடி. சரி, இந்த அனுபவம்லாம் இருக்கட்டும். நேற்று நைட்டு உனக்கு ஒரு அனுபவம் நடந்திருக்குல்ல, அது எப்படி இருந்தது? ஆமாம்மா, நான் கூட அதை கேட்கணுன்னு தான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். எப்படி இருந்துச்சு? சூனியமா இருந்துச்சு. அது எப்படி இவளுங்க கிட்ட சொல்றது? நல்லா தாண்டி போச்சு. வர்றா. அதனால தான் நல்லா அம்முங்குனி மாதிரி உட்காந்துருக்கிறா போல. போங்கடி, சும்மா கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. போங்கடி, ஏன் நீங்க இருந்து கேட்க வேண்டியதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இப்போ நாங்கள் ஜூட்டு விடுறோம், நீ தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணு. ஆமாம்மா, எப்படியோ இன்னைக்கு நைட்டும் போங்கடி போங்கடி.